ஸோ வாரி எனர்ஜிஸ் கம்பெனியுடைய சிஓ மிஸ்டர் அமித் பைத்தாங்கர் சொன்ன விஷயங்கள் வந்து இம்ப்ரெசிவாக இருக்கு. அதை பார்க்கும்பொழுது இந்த கம்பெனி பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டான டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது முக்கியமான ரீசன். அதனால எங்களுக்கு ரிசல்ட் நல்லா வந்திருக்கு அப்படின்றார். அடுத்தது, இந்த ஃபிஸ்கல் இயர் எண்டுக்குள்ள 27.5 கிகாவாட் எங்களுடைய கெப்பாசிட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஷன் பிளான் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் என்ன பிளான் போட்டோமோ அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த முக்கியமான கேள்வி, யூஎஸ் டாரிஃப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்கு, அதனால பாதிப்பு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு ஒரு ஆன்சர் பண்ணிருக்கு என்னன்னா, இந்த கம்பெனியுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் 60% வந்து அமெரிக்காவை நம்பி இருக்கு, 40% டொமஸ்டிக் நம்பி இருக்கு. அப்போ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நிச்சயமா வந்து பாதிப்பு ஏற்படும் தான். இருந்தாலும் இவங்க அதுக்கு பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்ற மாதிரி நிறைய வச்சிருக்காங்களாம். அதனால அது எங்களை பெருசா இம்பாக்ட் பண்ணல, நாங்க அல்டர்னேட்டிவ் ரூட்டை எடுத்து போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஒரு சொன்னது என்னன்னா, இப்போ வாரி எனர்ஜிஸ் வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்துருச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி போட்டோவால்டிக் பேனலை நாங்க தயாரிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்ப கம்ப்ளீட்டா எல்லா சொல்யூஷனையும் கொடுக்குற மாதிரியான ஒரு கம்பெனியா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இவர் சொல்ற விஷயம். அதாவது எனர்ஜி ஸ்டோரேஜ், பேட்டரி தயாரிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸ்மார்ட் மீட்டர்ஸ், இது எல்லாமே இந்த கம்பெனி பண்றாங்க. இது வந்து இவங்களுடைய ஓவரால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணி பெட்டர் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்றாரு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே அந்த இண்டஸ்ட்ரியில வந்து இன்னோவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் கம்பெனி வந்து த்ரைவ் ஆக முடியும். அப்போ சோலார் பேனல் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும், மொட்டை மாடியில் வைக்கலாம், இல்லைனா ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்குன்னா அங்கே தான் கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும். அபார்ட்மெண்ட் இருக்குன்னா அபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து மொத்தமாக கொண்டு போய் ரூஃப் டாப்ல தான் வைக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இந்த கம்பெனி கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிலாம் நிறைய அபார்ட்மெண்ட்ல வந்து பால்கனிலேயே சோலார் பேனல் வச்சிருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நாங்கள் கொண்டு வர்றோம். அதுக்கு பேரு BIPV அப்படின்னு சொல்றாரு. BIPVனா பில்டிங் இன்டகிரேட்டட் போட்டோவால்டைக்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது ஒவ்வொரு வீட்டு பால்கனிலையும் சோலார் பேனலை வைக்கிற அளவுக்கு நாங்க வந்து அடுத்த கட்டமா மூவ் ஆகிட்டு இருக்கோம். அது அடுத்த ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ மார்க்கெட்டுக்கு வந்துரும். அது வாரியுடைய ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு திண்ணமா சொல்லியிருக்காரு.